ஹாய் நண்பர்களே! இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, பாச்சோறு. பாச்சோறு நீங்கள் எப்படி சொல்லுவீங்கன்னு தெரில. எங்கள் ஊரில் பாச்சோறுன்னு தான் சொல்லுவோம். அது ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு. வாங்க அதை நம்ம எப்படி செய்யலாங்கிறத போய் பார்ப்போம். நண்பர்களே, இப்போ நம்ம பாச்சோறுக்கு தேவையான அரிசியும் இந்த பெரும்பயிரும் எடுத்துக்கிட்டோம். அரிசி 1½ கப்பு, பெரும்பயிறு 1½ கப்பு எடுத்து நல்லா கழுவி வச்சுருக்கேன். இப்போ இதை தண்ணி ஊற்றி நம்ம சாதம் வடிக்கிறது போல் இதை குக்கரில் போட்டு மூடி வச்சிடலாம். அப்புறமா இதை என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம் வாங்க. நம்ம இப்போ தண்ணியை ஊற்றி அடுப்பில் வச்சாச்சு. இதை ஒரு மூடி போட்டு மூடிக்கலாம். ஒரு 5 விசில் வர்றது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். விசில் வந்ததுக்கப்புறம் இதை நம்ம திறந்து பார்க்கலாம். இப்போ நம்ம இன்னொரு அடுப்பில் அதுக்கு தேவையான கருப்பட்டி இப்படி உடைச்சி கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி இதை காய்ச்சி எடுத்துக்கலாம். காய்ச்சி இதை வடிகட்டி அது குக்கரில் நம்ம மூடியை திறந்த உடனே இதை அதில் ஆட் பண்ணணும். இதை காய்ச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்படி இந்த கருப்பட்டியை நம்ம பாகு காய்ச்சி எடுத்துக்கணும். கட்டி எதுவும் இல்லாத அளவில் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. இப்படி நல்லா கிண்டி விட்டுறணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இதை நல்லா பாகு காய்ச்சி அப்புறமா ஆஃப் பண்ணி போட்டுடலாம். லேசாக கட்டி இருக்குது. இந்த கட்டியெல்லாம் கரையிற வரைக்கும் நம்ம பாகு காய்ச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் நண்பர்களே, நல்ல எல்லா கட்டியும் கரைஞ்சிருச்சு. நம்ம இப்போ இதை ஆஃப் பண்ணி போட்டுடலாம். ஆஃப் பண்ணி போட்டுட்டு இந்த குக்கர் மூடியை நம்ம திறந்ததுக்கப்புறம் தான் இதை அரித்து அதில் ஆட் பண்ணணும். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். விசில் வந்துருச்சு. நம்ம ஒரு 5 விசிலுக்காக வெயிட் பண்ணலாம். 5 விசில் வந்ததுக்கப்புறமா அடுத்து என்ன பண்ணலாங்கிறத பார்ப்போம். 5 விசில் வந்துருச்சு. நம்ம இதை இப்போ ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஆவியெல்லாம் போகிறது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ ஒரு தேங்காவை எடுத்து திருவிக்கலாம். இந்த நம்ம உருக்கி வச்சுருக்க கருப்பட்டியையும் ஆவி போனதுக்கப்புறமா அதில் ஆட் பண்ணிவிட்டு இந்த தேங்காவையும் போட்டுக்கலாம். இதுக்கு கூட 2 ஏலக்காய் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் மணமாக இருக்கும். பார்க்கலாம் நண்பர்களே, ஆவி போயிடுச்சு. நம்ம இதை இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ரொம்ப அழகாக வெந்துருச்சு. இதில் நம்ம காய்ச்சி வச்ச கருப்பட்டியை உருக்கி ஊற்றிக்கலாம். ரொம்ப அழகாக அருமையாக வெந்துருச்சு. இதில் நம்ம கருப்பட்டியை ஊற்றலாம். ஒரு அரிப்பு எடுத்து நம்ம காய்ச்சி வச்ச கருப்பட்டியை உருக்கி அரிச்சு இதில் ஊற்றிக்கலாம். ஏன்னா இதில் இந்த கருப்பட்டியில் கல் ஏதாவது இருக்கும். அது எல்லாத்தையும் நம்ம இப்படி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டா அந்த இது கல்லெல்லாம் தட்டாது. இப்படி ஃபில்ட்ரு பண்ணிப்போம். ஃபில்ட்ரு பண்ணிட்டோம். இப்போ நம்ம திருவி வச்சுருக்க தேங்காய் தூறல்களை இதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிண்டி எடுத்துக்கலாம். நல்லா கிண்டி எடுத்துக்கிட்டு திரும்பவும் நம்ம இதை தீ போட்டுக்கலாம். ஏன்னா தேங்காய் நம்ம பச்சையாக சேர்த்துருக்கோம். கூட கொஞ்சம் அது காய்கிற வரைக்கும் நம்ம மறுபடியும் இந்த அடுப்பில் வச்சு தீயை போட்டுக்கலாம். இப்போ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். இது கொதிக்கட்டும். நல்லா இது கொதிக்கட்டும். நம்ம வெயிட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி நல்லா கொதிக்கட்டும். நம்ம இதை கிண்டி விட்டுக்கலாம். இது கொஞ்சம் இந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் வத்துற வரைக்கும் நம்ம தீயை போடணும். அப்போ தான் இது சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும். நல்லா இப்படி கிண்டி விட்டுக்கோங்க. தண்ணி வத்துற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம்.
நல்லா வறுத்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாச்சோறு ரெடி ஆயாச்சு. வாங்க நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். மிகவும் ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு இது. எப்படி சுவையாக இருக்குன்னு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லலாம். வாங்க நண்பர்களே, இப்போ நம்ம ஆவலோடு எதிர்பார்த்த பாச்சோறு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டியான ஃபுட்டு இது. பாட்டிங்கெல்லாம் செஞ்சு நமக்கு சொல்லி கொடுத்த ஒரு பாரம்பரிய உணவு தான் இந்த பாச்சோறு. இதை நம்ம இப்போ டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். வேறு லெவலில் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். டேஸ்டியாக பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.